டிவிகே சார்பாக எதிர்பார்க்கப்படுவது 15 லட்சம் பேர். ஸோ போன முறை வந்து எதிர்பார்த்தது 3 லட்சம் பேர். காவல்துறையால் கணித்து சொன்னது 3 லட்சம் பேர், வந்தது 8 லட்சம் பேர். இப்போ எதிர்பார்ப்பது 15 லட்சம்னா எத்தனை லட்சம் வரும்? ஆப்வியஸ்லி 20லேருந்து 25 லட்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் பொழுது, அப்போ அந்த அளவுக்கு காவல்துறையை வந்து நிப்பாட்டி ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கேற்ற உணவு, குடிநீர், அதற்கான விஷயங்கள்லாம் கட்சி பார்த்தாலுமே போதிய பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது தமிழ்நாடு அரசுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. எல்லா விதமான பாதுகாப்பும், போக்குவரத்துலேருந்து தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாமே இங்கே வருவாங்கன்னும் பொழுது, ஸோ அதற்கு நீங்கள் ஒரு தேதியை முன்னக்கூட்டியே வைங்கன்றாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வச்சாலும் சரி, இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் வச்சாலும் சரி, ஆனால் எப்படியும் திமுகவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு தள்ளி போடக்கூடிய வேலையை தான் தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் செய்ய போகிறான்னு நமக்கு தெரியும். 10 வருஷம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக போகிறாருன்னு வச்சுங்களேன். இதற்கு மேலே வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து இப்படி ஒரு ஆணவமான ஒரு அதிகார திமிர்மிக்க மக்களை வந்து புரிந்து கொள்ளாமல் வேலைவாய்ப்பின்றி மக்களை பரிதவிக்க வைக்கக்கூடிய இந்த ஒரு மோசமான ஒரு ஆட்சி என்பது இருக்காது. குறிப்பாக நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு மோடி வருகை என் பெருமைன்னு சொல்லி என்றைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்களோ அது ரொம்ப ஆபத்தான போக்கு.